ஒவ்வொரு விதமான போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் இல்லாமல் ஒரு விசுவாச பிள்ளையோ ஒரு ஊழியக்காரனோ இருக்கிறான்னு சொன்னால் அது செத்ததுக்கு சமம், அது மரணத்துக்கு சமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற தேவ பிள்ளை அவன் எதற்காக போராடுகிறான்னு சொன்னால், கடைசி இண்டு அப்படின்னு சொன்னால் அவன் பரலோகம் போகக்கூடாது. பூமியில் அவன் வாழலாம், பூமியில் சந்தோஷமாக இருக்கலாம், பூமியில் புசிக்கலாம், பூமியில் குடிக்கலாம், பூமியில் நோய் இல்லாமல் வாழலாம், எல்லாம் வாழுங்க. ஆனால் பரலோகம் போகக்கூடாது. பரலோகம் போகக்கூடாதபடி அவன் தொடக்கத்திலே போராட தொடங்குவான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த போராட்டம் ஒரு பிள்ளை பிறக்கிற அன்று முதல் தொடங்குகிற போராட்டம் இறுதி மூச்சு போவதோட போராட்டம் உண்டு. ஆனபடி நீங்கள் சபையை குறித்தும் வெளிப்பாடுகளை குறித்தும் வசனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் போராட்டத்தை குறித்தும் நன்றாய் இந்த நாட்களில் அறிவது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. அல்லேலூயா. பிசாசு நேரடியாக ஒரு பெரிய ஆணையை போல ஒன்று வரமாட்டான். பிசாசு ஒரு சிங்கத்தை போல ஒன்று வரமாட்டான் நேரடியாக. அவன் வித்தியாசமான கோணத்தில் உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளை அறிந்து, உங்கள் பலவீனங்களை அறிந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி போராட வருவான். அந்த போராட்டத்தை நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும். நோய் எப்போதும் வந்து கொண்டிருக்கும், போராடி ஜெயிக்க வேண்டும். துன்பம் எப்போதும் வந்து கொண்டிருக்கும், போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பவுலும் அதான் சொல்ல, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சில வியாதி பிசாசு கொண்டு வருகிறானா அதை போராடி ஜெயிக்கணும். சில கடன் பாரங்களை பிசாசு கொண்டு வருகிறானா அதை போராடி ஜெயிக்கணும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு அதை போராடி ஜெயிக்கணும். எதில் எல்லாம் உங்களுக்கு போராட்டமோ அதை போராடி நீங்கள் ஜெபித்தாதான் பரலோக ராஜ்யத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் போராடுவதற்காய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிற சபைக்கு, நான் போராடுகிற போராட்டம், ஜெபத்திலே போராடுகிற போராட்டம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு காலம் இந்த போராட்டத்தை குறித்து அறியாமல் இருந்திருக்கலாம். ஒரு நாட்களில் இந்த போராட்டம் ஒன்றுமில்லை, ஏதோ சபை என்று சொல்லி கூடியிருக்கலாம், ஏதோ பாஸ்டமாரோ போராடட்டு நமக்கு என்ன என்று சொல்லி நினைத்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. ஆமென். ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. சில வேளை ஒரு வாரம் போராட்டம் சமானமாக இருக்கும், அப்போ நீங்கள் அதில் முங்கிக்கூடக்கூடாது. அடுத்து எதிலே ஒரு போராட்டம் கொண்டு வருகிறான் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆயத்தமாக சர்வாயத்தை தரித்து ஆயத்தமாக நிற்க வேண்டும் என்று தான் ஆவியானவர் சபைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் போராட்ட களத்தில் நிற்கிறோம். பவுல் சொல்லுகிறான், நான் போராடுகிறது போல. என்ன போராட்டம்? உங்கள் ஆத்துமாவை களங்கப்படுத்தும்படி நீங்கள் பரலோகம் போகக்கூடாது என்று சொல்லி சபை விசுவாசிகளோடு போராடுவான். அல்லேலூயா, ஆமென். உங்கள் ஆத்துமா எப்படியா நஷ்டப்படணும், உங்கள் ஆத்துமா மீட்படையக்கூடாது, உங்கள் ஆத்துமா விடுதலை அடையக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாய் போராடுவான். அதுக்குத்தான் நான் சொல்லுகிறேன், நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே விட்டு விடாதீங்க. உபவாச கூட்டங்களில் வந்து வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்டு நீங்கள் நஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, பிரச்சனைப்பட்டது, கவலைப்பட்டது, என்னெல்லாம் பாடுகள் நீங்கள் பட்டீங்களோ அதை திருப்பி கொண்டு வருவதற்காக நீங்கள் திருப்பி ஆண்டவருக்கோடு நின்று போராட வேண்டும். ஆமென். நீங்கள் முன்னால மாம்சத்தில் போராடுனீங்க, உலக பிரகாரமாய் போராடுனீங்க, அதனால் நீங்கள் ஜெயிச்சது கிடையாது. ஆமென். இன்னும் சில விசுவாசிகளுக்கு பெரியவர்கள் தான் உங்களை நினைச்சா துக்கமாக இருக்குது. ஆமென். பிரைஸ் எல்லாம். உங்களை நினைச்சா துக்கமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் நீங்கள் போராட்ட களத்தில் கிடையாது. நீங்கள் ஒரு பொய் ஜெபம் பண்ணலாம், அதனால் ஒன்றும் ஒரு பலன் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கலாம், அதனால் ஒன்றும் பலன் கிடையாது. ஆண்டவரை கர்த்தர் பார்க்கும்போது, பிசாசு பார்க்கும்போதும் உண்மையாய் போராடுகிற ஒரு மனுஷனை பார்க்கிறார் ஆண்டவர். இவன் ஜெபத்தில் உண்மையாக போராடுகிறானா, 4 விசுவாசிகளுக்காக போராடுகிறானா, உலகத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட போராடுகிறானா, மதுபானத்துக்கு விரோதமாய் போராடுகிறானா, நாட்டின் நல்ல மக்களுக்காக போராடுகிறானா, எப்படி போராடுகிறான்னு சொல்லி பார்ப்பா. அந்த போராட்டம் சுயநலமான போராட்டமானால் ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு ஆராதனையானாலும் சரி, உண்மையா ஆராதிக்கிறானா, ஆத்மாவோடு ஆராதிக்கிறானா, ஆத்மாவோடு ஆராதித்து ஆத்மா உடைஞ்சாதான் பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இறங்கும். அவன் ஆராதனை எப்படி இருக்காது? அதோ எல்லாரும் பாடுறாங்க, இவன் பாடுறானா, எல்லாரும் கையசைக்கிறாங்க, இவன் கையசைக்கிறானா? இது ஒன்றும் ஆராதனை அல்ல. ஆராதனை செய்கிறவங்களுடைய தன்மை வேற. அவங்க போர்க்களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க ஆராதனை தடுப்பதற்காய் சாத்தான் வருவான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஜெபத்தை தடுப்பதற்காய் சாத்தான் வருவான். நன்மையான சில காரியங்களை செய்கிறத தடுப்பதற்காய் சாத்தான் இறங்கி வருவான். இப்படி சாத்தான் கிரியை செய்யும் போது நீங்கள் உறுதியோடு போராட வேண்டும். உறுதியோடு போராடும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், இந்த பிள்ளை உறுதியாய் போராடுகிறான், இந்த மகள் உறுதியாய் போராடுகிறான், இவளை சாத்தான் தொடக்கூடாதபடி தேவ தூதர்களை உங்களுக்காய் உதவிக்காய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு போராட்டம் இல்லை, நான் சின்ன பிள்ளை. நீ போராட வேண்டும், நீ பலமாய் போராட வேண்டும், உன் வாழ்க்கைக்காய் போராட வேண்டும், உன் சமாதானத்துக்காய் போராட வேண்டும், வர நாள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு போராட வேண்டும், பரலோக ராஜ்யம் சேர்வதற்கு போராட வேண்டும். இந்த போராட்ட களத்திலே சபை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். முன் நாட்களில் ஜெபம் அல்ல, முன் நாட்களில் உங்களுக்காக ஏதோ ஜெபித்துக் கொண்டிருந்தீங்க, அந்த ஜெபத்தினால பலன் கிடையாது. இப்போது கர்த்தருக்காக நில்லுங்க, போராடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போராட்டத்தில் நிற்கிறவங்க அநேக காரியங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த போராட்டத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த போராட்டத்தை பவுல் சபைக்கு நிருபம் மூலம் நமக்கு சபைக்கு தருகிறார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எனக்கு வேலை இருக்குது, அவங்க செத்துட்டாங்க. தொழில் இருக்குது, அவங்க செத்துட்டாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, அவங்க செத்துட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, செத்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை சும்மா ஆண்டவர் கானானை கொடுக்கல, நீங்கள் போராடி ஜெயிக்க சொன்னார். ஆமென். போராடி கானானிகள் இருக்கின்ற 7 வித ஜாதிகள் இருக்கின்றதை நீங்கள் போராடி நீங்கள் ஜெயித்து அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். ஆமென். நான் உதவி செய்வேன், நான் உங்களுக்காக உதவி செய்வேன், நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என் கற்பனை கை கொண்டு அதன்படி நடப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களோடு இருந்து உங்க போராட்டத்தை எல்லாம் தாங்குவேன். நீங்க சும்மா நின்னா போதும், நான் உங்களுக்கு முன்பாக போய் கொலவிகளை அனுப்புவேன். நீங்கள் சும்மா நின்னா போதும், உங்களுக்கு முன்பாக அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு போராட்டத்தினால தான் அந்த இடத்தை எல்லாம் பிடிச்சாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க அதை சரியா கவனிக்கல, புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால காலங்களாகும் போது பிடித்த 12 கோத்திரத்துடைய இடங்கள் சிதறி போய்விட்டது. அல்லேலூயா, ஆமென். சிதறி போய்விட்டது. சிதறி போனனால தான் இஸ்ரவேல் சின்ன ஒரு நாடாய் மாறிவிட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நாம் போராட தெரியாவிட்டா நீங்க வாழ்வடைய முடியாது. அல்லேலூயா. தப்பா நினைக்க கூடாது என்ன? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிதானா? சரி, சரின்னு சொன்னவங்க கைகளை தட்டி கத்த சரிதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1000 அரசாட்சின்னு சொல்லுறோம், நித்திய ராஜ்யம்னு சொல்லுறோம். ஏதேன் தோட்டத்தை அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஆத்மாவில் இப்போது ஒரு அடையாளம் உண்டு, போராடுகிற ஒரு அடையாளம். அல்லேலூயா, போராடுகிற ஒரு அடையாளம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இப்ப போராடுகிறதெல்லாம் உங்க ஆத்மாவிலே ஆவியிலும் பிக்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சில கடலை போனா கேட்பாங்க, கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க, இல்லாட்ட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த லுலு போன்ற பெரிய ஷாப்பில் போனால் ஒரு கார்டை தருவாங்க. அதை நம்ம கொடுத்த உடனே கொஞ்சம் காசு அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை போல தான் நாம் செய்ய ஒவ்வொரு ஸ்டெப்பு போராட்டமும் பரலோக ராஜ்யம் சந்திக்கப்படுகிறது. உன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பிக்ஸா இருக்கிறது. நீ போராடின போராட்டம் உண்மையா இருந்தா கர்த்தர் அந்த போராட்டத்துக்குள்ள வெகுமதியை சீக்கிரமாய் வரும்போது தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால மாத்திரமல்ல,
போராடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்று நம்ம கொஞ்சம் பார்த்து அஷோக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். நீங்கள் மாம்சத்தில் போராட முடியாது. நீங்கள் மாம்சத்தில் யுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் மாம்சத்தில் தோற்று விடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்புதான் நீங்கள் போராட வேண்டும். அப்போது உங்க போராட்டத்தில் நான் வருவேன், ஜெயம் கொடுப்பது நிச்சயம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாச பிள்ளை ஜெபத்திலே முன்னேறின பிள்ளைக்கு தெரியும், இன்றைக்கு சாத்தான் போராடுகிறான். இந்த கூட்டத்தில் சாத்தான் வந்திருக்கிறான். இந்த வீட்டு கூட்டத்தில் சாத்தான் இருக்கிறான். அவங்களுக்கு தெரியும், இவன் வந்திருக்கிறான், என் வசனத்தை தடை பண்ண வந்திருக்கிறான், என் ஆராதனை தடை பண்ண வந்திருக்கிறான், தேவன் கொடுக்க போற மறுமொழியை தடை பண்ண சாத்தான் வந்திருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போராடியாக்கு அதை மீட்டெடுக்கிறது. சில நேரம் ஜெபம் பண்ணியாக்கு மீட்டெடுக்கிறது. சில நேரம் பாடியாருக்கு மீட்டெடுக்கிறது. சில வேளை அழுதாருக்கு மீட்டெடுக்கிறது. சில வேளை கலக்கத்தில் மீட்டெடுப்போம். அல்லேலூயா. இது எல்லாம் தேவ பிள்ளையே உனக்கு ஒரு போராட்டத்தை சாத்தான் வைத்திருக்கிறான். ஆனபடி நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க பிள்ளைகள் சும்மா இப்படியே இருக்குன்னு சொன்னா, இவர்கள் பயங்கரமான போராட்டத்துக்குள்ள போக போறாங்க. ஆமென், அல்லேலூயா. பயங்கரமான போராட்டத்துக்குள்ள பிள்ளைகள் போக போறாங்க. அந்த போராட்டத்துக்கு பிள்ளைகளை விடாதபடி சின்ன வயதில் இவங்களுக்கு எதிராளி யார் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த பிள்ளைகளோடு எதிராளி யார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இவங்க நினைக்கிற என்னன்னு சொன்னா, நான் செய்கிற பாவத்தை அம்மா காணல, நான் தூர செய்கிற பாவத்தை அம்மா காணல, அப்பா காணலன்னு சொல்றாங்க. ஆனா சாபம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில நன்மையை அனுபவிக்க விடாதபடி ஒரு பெரிய சாபம் பெறமே இருக்குது. சாத்தான் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வரும்போது சாத்தான் சொல்லுவான், இந்த பெண்ணு கொடுக்க கூடாது. பாவங்களை அவருக்கு முன்ன போட்டு காட்டுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டும். நீங்க நேற்று வரை அறியாம பாவம் செய்திருக்கலாம். இந்த சபையில இருந்து நீ துணிகரமா பாவம் செய்யறன்னு சொன்னா, நீ போராட்டத்தில் இல்லை, சும்மா வந்து ஜெபிக்கிற, அவ்வளவுதான். நீ போராட்ட களத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போராட்ட களத்தில் இருந்து அந்த பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய ஒருவன் போராட முடியாது. அவன் முடிஞ்சு போச்சான கதை. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்து ஜெபிக்க முடியாது. நான் பாவம் செய்தா போராட முடியாது. நான் யுத்த களத்தில் போராட வேண்டுமானால் நான் பாவம் செய்யாமல் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கும் எனக்குள்ள உறவு சரியா இருக்க வேண்டும். அப்பதான் போராட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டர் ஒன்றும் அறியலைன்னு நினைக்காங்க. பாஸ்டர்கள்லாம் தெரியும் உங்களை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப சபை என்ன செய்யணுமா? போராட வேண்டுமா? அல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்களா? கிறிஸ்துவ முதலிடம் கொடுக்குறீங்களா? கிறிஸ்துவ முன்ன வைக்கிறீங்களா? இல்ல. ஏன் வைக்கல? அல்லேலூயா. நமக்கு தெரியாது. உன் வீட்டில் ஃபங்க்ஷனை தேவன் ஆசீர்வதித்து தரணும். ஒரு திருமணமா இருக்கலாம், ஒரு பால் காட்சி வீடா இருக்கலாம், வேறொரு காரியமா இருக்கலாம். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் சொல்லணும், உன் பால் காட்சி வீட்டை நான் கண்டேன், உன் கல்யாண வீட்டை கண்டேன், எனக்கு நீ முதலிடம் கொடுத்திருந்த, பிரச்சனை வராம ஜெபித்த நான் கண்டேன். ஆனபடி உனக்காக மனமிறங்கி நான் உன் கல்யாண வீட்டை நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா வீடெல்லாம் போவோம். என்ன? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ போராட்ட களத்திலே நிற்கிறாய், யுத்த களத்திலே நிற்கிறாய். 9-10 ஆண்டுகள் நான் சுவிசேஷம் பேசியும் எனக்கு ஒரு பிரயோஜனமாக சபைக்கு தோணல. அம்மாமாருக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, நிறைய புருஷமார்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாற்றமும் காணலை. எப்படி நீ போராடணும் தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
ஆமே, ஆமே. போராட கற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு காலத்தில் நீ வியாதி ஆயிடுவேன். போராட்டத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் உன் குடும்பம் சின்ன பின்னமாயிடும். போராட்டத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் உன் பிள்ளைகள் அலங்கோலமாயிடும். சபைக்கு வெட்கக்கேடாயிடும், சபைக்கு மானக்கேடாயிடும், ஊழியக்காரர்கள் வெட்கக்கேடாயிருக்கும். நீ விசுவாசத்தில் பெருகி போராடும் போது சபைக்கு ஒரு பேருண்டு, சபைக்கு ஒரு புகழ்ச்சி உண்டு. தேசம் அறியப்படும், ஜனங்கள் அறியப்படுவார்கள். ஜனங்கள் அறிந்து சொல்லுவார்கள், இன்ன சபையில போய் நன்றாய் கற்றுக்கொண்ட பிள்ளை என்று சொல்லி அறியத்தக்கதாக ஒரு போராட்டத்தை நீ போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கமா பங்கன், ஒரு பக்கமா சாராயம், ஒரு பக்கமா பங்கன், ஒரு பக்கம் கஞ்சாவு, ஒரு பக்கம் பங்கன், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேற விதமான நடிப்பு, இன்னொரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை, நான் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், அப்படி சாதிச்சேன்னு பெருமை. இதெல்லாம் போராட்டம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த ஆவியான சபைக்கு போராட சொல்லுகிறா. நீங்கள் போராட தொடங்கினா உங்க பெருமை உள்ள காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நீங்க உண்மையை யுத்தம் செய்ய தொடங்கினா உன் வியாதியை நீக்க கர்த்தர் வல்லவர், விடுதலை தர கர்த்தர் வல்லவர், பொருளாதாரத்தில் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை தாங்க வல்லவர், உன் கண்ணீரை துடைக்க வல்லவர். உன் வீட்டில் தேவ தூதர்கள் ஏறவும் இறங்கவும் கர்த்தர் உண்மையாளா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு போராட்டம் போராடிய தேவ பிள்ளைகள் உன்னை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பலிபர்களே, நீங்க போராடுங்க. நீ போராடின 35 வயசுல நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா, ஆமென். சின்ன வயசுல போராடினா 35 வயசு 40 ஆகும்போது சம்பூர்ண கிருபைக்குள்ளே நீ வருவாய். போராடாவிட்டால் நீ தோல்வி அடைந்து விடுவாய். இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வாலிபனுக்கு, ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ உயர்ந்து வருகிறதை சாத்தானுக்கு தெரியும். ஒரு நபரோடு கர்த்தர் கண் வைத்தால் சாத்தானுக்கு தெரியும். இந்த வாலிபனை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், சாத்தானுக்கு தெரியும். இந்த வாலிப பெண்ணை உயர்த்த விரும்புகிறார், சாத்தானுக்கு தெரியும். தெரிந்த உடனே கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவளாய் தாழ்த்து போடுவதற்காக சாத்தான் போராடுவான். ஆமென். மடுத்து போக வர போராடுவான். போராடி போராடி தளர்த்தி பார்ப்பான். நீ ஜபத்தில் போராடணும், பரிசுத்தத்தில் போராடணும், உண்மையாய் போராடணும், உத்தமாய் போராடணும். நீ சாத்தானுடைய தடைகளை ஒன்று தாண்டி ஜெயிக்க 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 கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆளுகிற கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஆளுகிற வெளிப்பாடை கர்த்தர் தருவார். ஆளுகிற வல்லமே தருவார். ஆளுகின்ற விடுதலை தருவதற்கு சபையே போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாத்ராக்கு போராடுவதை சாத்தானுக்கு தெரியும். மேஷாக்கு போராடுவது தெரியும். அபேத்நேகோவுடைய போராட்டத்தை தெரியும். அவங்கள் ஆண்டவரை நன்றாய் அறிந்ததினாலே மரண பயம் இல்லாம போராடினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். தானியேல் போராடுவான் என்று சாத்தானுக்கு தெரியும். சிங்கக்கூட்டை கண்டு பயப்படுகிறவன் எல்லாம் தெரியும். அதே போல உன் சிறு வாயுதிலே சிங்க கூட்டுகள் வரலாம், அக்கினி வரலாம், யோசேப்பு சிறைச்சாலை வரலாம். அந்த இடத்தில் நீ சரியாய் போராடி கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் எடுப்பாயானால் உனக்கு நிச்சயம் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைப்பது மெய்யாய் இருப்பது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு தலைவலியா தூங்கிடாத, ஒரு வயிற்று வலியா தூங்கிடாத, ஒரு கால் நடக்க முடியல தூங்கிடாத. நான் போராட்ட களத்தில் போராடி ஜெயம் எடுக்கும்படி கர்த்தருடைய வலதுகரம் என்னோடு கிரியை செய்யத்தக்கதாக அந்த வியாதிகளை முறித்து கர்த்தர் உனக்குள்ளே இறங்கும்படியாக நீ போராடி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மிலந்தா என்று சொல் தீவில சாத்தான் பவுலோடு போராடுகிறான். கடலிலிருந்து தப்பி வந்ததே அதிசயம். பெரிய போர்க்களத்திலிருந்து வருகிற மனுஷன் 276 பேராக போர்க்களத்தில் படுகிறத போல பிரயாசம், அடிமை சங்கிலி, அடிமைத்தனத்துக்கு போற மனுஷன் அடிமையில கொண்டு போறாங்க. கப்பலுள்ள போராட்டம், பட்டினி என்னும் போராட்டம், சிறுமை என்னும் போராட்டம், வேதனை என்னும் போராட்டம். அதிலே பவுல் கர்த்தரோடு வாழுகிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அதான் போராட்ட களத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுவான். போராட்ட களத்தில் கர்த்தர் உன்னோடு இடைபடுவான்.
1000 பேர் அறியாம இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு இப்படி 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 நடக்கும் என்று சொல்லி தேவப்பிள்ளை நீ அறிவதற்காய் நீ போராட்டத்தில் இறங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாப்பம் பிசாசு கூட போறான் கடல்ல அழிப்பதற்காக. இவன் போய் ரோமாவில் போய் சாட்சி சொல்லக்கூடாது, ரோமாபுரியில் போய் ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது. அதற்கு முன்னே தகர்ப்பதற்காக கப்பலை சேதப்படுத்தினாலும் எப்படியோ தப்பிட்டாங்க. அல்லேலூயா. வெளுந்தா தீவில் வாராங்க. அந்த ஜனங்கள் பாராட்டின கிருபைக்கு அளவில்லை. அவங்க தன்னை வந்து வஸ்திரங்களை உணக்குவதற்கும் சூடு கொள்வதற்குமாய் விறகுகளை வாரி போட்டு தீ கொடுத்தாங்க இவர்களுக்காக. பவுலும் போய் 2 விறகையெல்லாம் தூக்கி போட்டு தீயில போகும்போது அதில் இருந்த ஒரு பலு சர்ப்பம் அவரை கடித்து விட்டது. போராட்டம். அல்லேலூயா, ஆமென். நீ யுத்த களத்தில் நிற்கும் போது எவ்வளவு போராடணும் அவன் போராடுவான், எவ்வளவு யுத்தம் செய்யணும் அவன் யுத்தம் செய்வான். இப்படி உள்ள யுத்தங்கள் வரும்போதும் இப்ப இதுல விஷ பூச்சிகளுக்கு அடிக்கும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஜெயம் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கொஞ்ச காலம் கூட போராட்டம், கொஞ்சம் காலம் கூட பிரச்சனை, கொஞ்சம் காலம் கூட சஞ்சலம், கொஞ்சம் காலம் கூட எனக்கு தவிப்புண்டு. ஆனால் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். நோய் என்னும் போராட்டத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறேன். கடபாரம் என்னும் போராட்டத்தை நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். அதிகாரிகள் என்னும் போராட்டத்தை நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். உலகத்தின் மனுஷர்கள் அவர்கள் போராட்டத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறேன். வேலை இடத்துல போராட்டத்தை நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். சாத்தான் எத்தனை தடுகள் போராட்டம் வைத்தாலும் நான் ஜெபத்திலே முன்னேறி எல்லா போராட்டத்தையும் ஜெயித்து கொண்டிருக்கிறேன் என்றுள்ள ஒரு சபைக்கு ஒரு உறுதி வேணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான போராட்டம். வளைந்து சுத்தினவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உண்மையிலே அவன் பாவிதான், உண்மையிலே அக்கிரமக்காரன் தான், இவ்வளவு பாடுபட்டு வந்தோம், இந்த வெறும் பலு சர்ப்பம் அவரை கடித்திருக்கேன்னு சொல்லி அவரை சிம்பிளா நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்குனது. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே இறங்குனது. அல்லேலூயா. அந்த விஷத்தை கர்த்தர் மாற்றி அந்த தேசத்தில் அவனை சாட்சியாய் வைத்து தேவர்கள் என்று எண்ணப்பட்டதை போல மாற்றினது போல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், வெளிப்பாடுள்ள பிள்ளையே, கவனமுள்ள பிள்ளையே, ஜாக்கிரதை உள்ள பிள்ளையே, உன் குடும்பத்தில் சாத்தான் போராடுனா நீ யுத்த களத்தில் நிற்கிறாய். இரவிலே ஜெபி, இரவிலே போராடு. நான் சபைக்கா நிற்பேன், ஜனத்துக்கா நிற்பேன், என் கிராமத்துக்கா நிற்பேன், சாத்தானே என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீ போராடும் போது அந்த போராட்டம் சீக்கிரமாய் மாறி உன் வாழ்வை சீக்கிரமாய் திழுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போராடுங்க. என்ன நான் என்ன வேற செய்தி அங்கே எடுத்தது உங்களை முகமுறிக்கின்றானாக நான் என்னை விடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்று இரவிலே சிந்தித்தேன், சரி வேண்டாம், நம்ம என்னத்தை நம்ம பிள்ளைகளை நொறுக்கலாம், நீங்க திருந்துவீங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயா. சில இடங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் என் ஆவியான சந்தோஷப்படுத்தினா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒரு வீட்டு கூட்டமானு சரி, எனக்கு உள்ளே இருக்க சந்தோஷப்படுத்தினா நான் சந்தோஷமாக இருப்பேன். அவர் துக்கப்பட்ட எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? பாஸ்டருக்கு இந்த வீட்டு கூட்டம் சரியாவதில்லை ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. கர்த்தர் என்னோட இடைப்படுவது குறைவாக இருக்கு அந்த இடத்துல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில இடத்துல வசனம் பேச நான் ரொம்ப கண்டதில் உண்டு, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ எனக்கு தெரியும், சரி ஓகே சாராம் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுங்கள், ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுக்கும்போது மக்களை உலகத்தோடு எடுக்கணும், எங்களை விட்டுருங்க. நீங்கள் வர எங்களை கூப்பிடக்கூடாது, நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு வந்தால் போதும். எந்த காரியம் நீங்கள் உலகத்தோடு செய்யும்போது நீங்களே முடிச்சிடுங்க, யாரையும் விழிக்க தேவை கிடையாது. அல்லேலூயா. இல்லை ஆண்டவர் எங்கள்கிட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க. ஆமென். அக்கா சொன்னா, சித்தி சொன்னா, அது ஒன்றும் அங்கே இடம் ஒன்றும் கிடையாது. அவன் மரிப்பதற்குள்ளவா. நீங்கள் சில காரியங்களை சடங்கா செய்யாதபடி உண்மையாய் செய்ய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பரலோகம் போக முடியாது. உங்களை நான் மேய்ச்சாலும் பலன் கிடையாது, உங்களை எவ்வளோ கழுவுனாலும் பலன் கிடையாது. காரியம் உங்களை உருவாக்க முடியாது. காரியம் இவ்வளவு நாள் போதும் உங்களை உருவாக்குனது. நாங்கள் பொதுவாக உருவாக்க, நீயும் உன் பிள்ளையும் குடும்பமாக உருவாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியம் சாபத்தில் முடியக்கூடாது. நீ முடிஞ்ச எங்களுடைய யுத்த களத்தில் வா, நீ யுத்தம் செய்ய பாரு. விசுவாசிய வாகனால தான் பிரச்சனை. விசுவாசிய வந்து போனால் பிரச்சனையாக்கும். யுத்த களத்தில் வாரியா, எங்களோட கூட நெல்லு, தூக்கவா,
துடைக்கவா, இந்த பிள்ளைகள் பாடுபடும் போலவா, இதெல்லாம் பிசுகடிக்கவா, அதெல்லாம் செய்து வா, செய்து முடிச்சுட்டு நில்லு, இத்தக்கலாம். ஆமே. இல்லை சுவிசேஷத்துக்கு போ, இத்தக்கலாம், இதெல்லாம் நில்லு. இல்லை நன்மை செய்யப்போ, இதெல்லாம் இத்தக்கலாம். ஆனபடி நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமே. பிரைஸ்லாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஊழியம் நிறைவேற்றி நான் போயிட்டு இருப்பேன். நீங்கள் பிரச்சனையில் அடிபட போகிறத பார்த்தாங்க கஷ்டப்படுறேன். அல்லேலூயா. எதை செய்யணும் அதை நீங்கள் செய்கிறது கிடையாது. வேண்டாத்தெல்லாம் செய்வீங்க. செய்து விட்டு அடிபடுறதும் பிரயாசப்படுறதுமாய் காணும்போது கஷ்டமாக இருக்குது. ஓகே. பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கலாம் சீக்கிரமாக. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பவுல் ஏன் போராடுகிறான்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக. தேவன் அவரை அழைத்திருக்கிறார், தேவன் அவரை பிடித்திருக்கிறார், தேவ அழைப்பை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தூங்காதீங்க. தூங்கி தூங்கியே போச்சு மொத்தம். தூங்கி தூங்கியே குடும்பம் எல்லாம் அலைஞ்சு போகுது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் அடிபடுகிறேன்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத, அந்த போராட்டத்தை நீ பெற்றுக்கொண்ட பாக்கியம். நான் கிராமங்களில் ஒடுக்கப்படுகிறேன்னு நினைக்காத, அந்த போராட்டத்தை நீ ஏற்றுக்கொண்ட உனக்கு பாக்கியம். நான் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக நான் துக்கப்படுகிறேன்னு சொல்லி நீ சமாதானம் இருக்காத, நீயும் இந்த போராட்டத்துக்குள்ள வா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் எதுக்கு போராடுகிறேன்னு சொன்னா, என்னுடைய நித்திய ஜீவனுக்காக. நான் எதுக்கு போராடுகிறேன்னு சொன்னா, 1000 வருஷ அரசியலுக்காக. நான் எதுக்கு போராடுகிறேன்னு சொன்ன, இந்த மாம்சத்தை உள்ளே இருந்து போராடுகிற ஒரு பயங்கர சக்தி உண்டு. அதை உடைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு பெரிய சக்தி எனக்குள்ளே வர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, சில வலிகள் மாறட்டும், சில காயங்கள் மாறட்டும், சில சரீர அற்புத விடுதலை நடக்கட்டும். ஓ தேவ பிரசன்னம் சபைக்குள்ள அதிகமாக கிரியை செய்யட்டும். தேவ மகிமை கிரியை செய்யட்டும். உயர்ந்த இடத்திலே பெண்ணை கட்டி கொடுக்கிறதுனால சந்தோஷம் இல்லை மக்களே. உயர்ந்த இடத்திலிருந்து மகனுக்கு திருமணம் பண்ணுறதுனால சந்தோஷம் இல்லை. உயர்ந்த நகைகளை போட்டு ஆடம்பரமாக இருக்கிற சந்தோஷம் இல்லை. கத்த தருகிற பணத்தை எல்லாம் நகைகளை போட்டு ஆடம்பர சாரிகளை உடுத்தி அதை செய்த சந்தோஷம் இல்லை. நீ எப்போது தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறியோ அப்போது பரலோகம் உனக்காய் திறக்கப்படும். உனக்கு தேவன் ஒரு சமாதானத்தை வீட்டில் தரும்போது சமாதானம் இல்லாதவர்களை தேடி போக வேண்டும். உன் வீடு ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருக்கும் போது, நான் ஒரு காலம் இப்படி பாடுபட்டேன், ஆனபடி மற்ற வீடுகளை கண்ணீரை துடைக்கணும். நீ அவருடைய பாடுகளுக்குள்ள நீ இறங்க வேண்டும். முடிந்த சுவிசேஷ பாடுகளுக்குள்ள இறங்க வேண்டும். முடிந்த 3 பேர் ஜபத்துக்குள்ள பாடுகள் இறங்க வேண்டும். உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்ல சொல்லி இருக்க ஆண்டவர் எனக்கு தந்த நிம்மதிக்காய் நல்ல பிள்ளைகளை தந்த, நல்ல வாழ்க்கையை தந்த, நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறார். இதை நான் போராடி பெற்றுக்கொண்ட. இப்போ போராட்டத்தில் இருக்கின்ற சில குடும்பத்துக்குள்ளே நான் சென்று இதை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி நீ இறங்குவதற்கு தான் கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலுக்கு நல்லா புரிகிறது, எனக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறிய விடாதபடி போராடுகிறான். ஆமென். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உனக்குள்ளே வரவிடாதபடி சாத்தான் போராடுவான். அது கொஞ்சம் கொஞ்சம் மெழுகுதிரி போல கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாய் உனக்குள்ள அது கத்தி எரியும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், எனக்குள்ளே பரலோகம் திறந்த ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது, அதை விடக்கூடாது, அந்த வெளிப்பாடை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபை அதிகமாய் போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 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 என்னிடத்தில் கண்டதும் போராட்டம். நல்ல கல்லறி, இந்த பூட்டு ஷூ கொண்டு சவிட்டு, இந்த நாயை போல காலி கொண்டு கிண்டி எறிவாங்க பவுல. இயேசுவோட பல மடங்கு அடியாக கொள்ளுறது. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சபை உயிரடைவதற்காய்ப்பட்ட பிரயாசம்.
இந்த அடிகள் எல்லாம் கொள்ளும் போது அவருக்கு தெரியும், நான் கிறிஸ்துவன் அச்சடையாளமா என் சரீரம் மாறுகிறது, கிறிஸ்துவன் பாரமா என் சரீரம் மாறுகிறது. ஞானஸ்நானம் எடுக்க நேரம் ஒன்றும் இல்லை, பரிசுத்தாய் பெறுவதற்கு நேரம் ஒன்றும் இல்லை, பாப மன்னிப்பை பெறுவதற்கு நேரம் ஒன்றும் இல்லை. இந்த 3 காரியத்தை நீங்க செய்யாம பரலோக ராஜ்யம் சந்திக்காது. என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் போராட்ட களத்தில் இல்லை, சிலவங்க போராட்ட களத்தில் வந்தாதான் நேரடியா விடுதலை. ஹல்லேலூயா, ஆமே, ஆமே. அதுக்கு சில டிவி ஊழியங்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது, சில பெரிய ஊழியர்கள் தடை பண்ணி வச்சிருக்க. நீ நல்லா புரிஞ்சுக்க, அவங்க செத்தவனோளாக்கம். நீ பரலோகம் போவதற்காய் நீ போராட இன்றைக்கு ஆயத்தப்படுவாயானால் உன் வீடு ரட்சிக்கப்பட்டு, உன் வீடு ஆசீர்வாதமாய், உன் குடும்பம் ஆசீர்வாதமாய், உன் வீட்டில் நன்மைகள் பெருகி, உன் பிள்ளைகள் உன்னுடைய போராட்டத்தை கண்டு அவர்கள் வளருவார்கள். ஒருபோது தடை பண்ண முடியாதபடி உயர்ச்சியில வருவதற்காய் இன்றைக்கு பவுலிடத்தில் போராட்டம் உனக்கு வருவதாக. ஒரு நாள் பயங்கரமான துக்கத்தில் மஸ்கட்டில் இருக்கும்போது, சரி ஏதடா செய்தி வரும்போது ரெக்கமெண்ட் செய்யோட ஒரு பாட்டு வந்துட்டு, அவர் என்னை பேரை சொல்லி கூப்பிட்டார். அந்த டைமில் பேரை சொல்லி, ஓகே, டிவியில் நிறைய கூப்பிடுவாங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, மனோகரன் நீ வேற ஒரு தின காலையும் பிடிக்காத, நீ என்ன காலை கட்டி பிடிச்சிக்கா. ஏன்னா அது புரியல அன்னைக்கு. அல்லேலூயா, ரைஸ்லாம் நீ பட போற, என காலை இறுக பிடிச்சுக்கோ. நமக்கு ஊழியம் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. அல்லேலூயா, பைபிள் ஸ்டடி ஒன்றும் படிக்கல. அந்த வெளிப்பாடை நான் விட்டுட்டேன் கொஞ்சம். ஆமே, உபத்திரம் வந்த பின்பு தான் தெரியும். நீ என்ன பிடிச்சா நான் உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். கரங்களை தட்டி கத்தனை சொல்றேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரியமான தேவ சபை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, சுவிசேஷம் என்பது ஒரு போராட்டமாக்கும், ஜெபம் என்பது ஒரு போராட்டமாக்கும். ஏதாவது புதிய ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனால் போதும், ஒரு ஜெபம் பண்ணால் போதும், அன்னைக்கு வருவோம் போராடுவதற்கு. எனக்கு 1000 தான், நீ அங்கே வந்துட்டியான்னு சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பயங்கரமான போராட்டங்களை கொண்டு வருவான். அப்போ அதே போல தான் மக்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். பவுல் சொல்லுகிறா, எனக்குண்டான போராட்டம் உங்களுக்கு உண்டு. ஆமென். இந்த போராட்டத்தை கத்தோலிக்கர்களுக்கு தெரியாது, சிஎஸ்ஏ பாஸ்டர்களுக்கு தெரியாது, சால்வேஷன் சவுந்தரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பெண்டேகோஸ்ட் சில ஊழியர்களுக்கு மாத்திரம் தெரியும். சபையை கொள்ளை போட சாத்தான் போராடுகிறான், என்னை கொல்ல போட போராடுகிறான். இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு உபவாசம் தேவை, இந்த போராட்டம் ஜெயிப்பதற்கு ஜெபம் தேவை, இந்த போராட்டம் ஜெயிப்பதற்கு ஆராதனை தேவை, இந்த போராட்டம் ஜெயிப்பதற்கு இயேசுவின் பாதம் தேவை. நான் இயேசுவின் பாதத்தை பிடித்தால் மாத்திரம்தான் இந்த போராட்டம் ஜெயமாலிய மாற்ற முடியும். உன் கல்யாணத்தில் போராட வருவான் மக்களே, உன் வேலையில போராட வருவான், உன் தொழிலில் போராட வருவான், உன் முன்னேற்ற பாதையில் போராட வருவான், டைவர்ஸுக்கு போராட வருவான், உபத்திரங்களை கொண்டு வருவான். முன்ன கூட்டி நீ சத்தியம் அறிந்து கொண்டு நீ போராடினா உனக்கு முன்னே தூதர்கள் காவல் செய்து உன் வாழ்க்கையை கத்தர் உயர்த்தி உன்னை பாதுகாக்க இன்றைக்கு போராட்ட களத்திலே கத்தர் நிக்க சொல்லுகிறார். எந்த வீடு போராட்டம் இல்லையோ விழுந்து விடும், எந்த வீட்டில் அக்கிரமம் இருக்கிறதோ விழுந்து விடும், எந்த வீட்டில் சாராயமோ விழுந்து விடும். அவங்களுக்கு போராட தெரியாது, அவங்க யுத்தம் செய்ய தெரியாது, அவங்க உலகத்தின் காரியங்களை வைத்து போராடி ஜெயிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இதெல்லாம் நியாய தீர்ப்புகளை கொண்டு வருவார், இதெல்லாம் நியாய தீர்ப்புகளை கொண்டு வருவார். எனக்கு நீ போராட முதுகு கொடுத்திய சில்ட்ரன் ஊழியம், அது நீங்க போராட்டம் தான். பிள்ளைகளை டீச், அதுவும் போராட்டம் தான். போராட்டம் உண்டு, அதெல்லாம் ஜெபத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறீங்க. ஆமென். கொலோசியர் 1 பவுல் சொல்லுகிறார், பாத்தீங்கன்னா போராடி பிரயாசப்படுகிறேன். கொலோசியர் 1:29 படிக்கணும், நேரம் இல்லை, சமயம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். என்னைக்கும் போராட்டம். காலமே ஒரு காலமே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டு. எந்த கிராமத்துக்கு போக வேண்டும், எந்த வீடை சந்திக்கணும். பெரிய ஊழியன் அவர் சாதிக்கல, ஒரு கிராமத்துக்கு போவார், ஒன்று கண்டு வீட்டை சந்திப்பார், அங்க சபை உருவாக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா,
இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் இல்லாம இருந்த இடத்துல, இயேசு கிறிஸ்துடைய ஒளி இல்லாம இருந்த இடத்துல, இருள் அதிகாரமா இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் ஒரு வீட்டில் வந்தா போதும், அங்கே வெளிச்சம் வந்து விட்டது, இருள் நீங்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒளியை உங்களுக்கு கொடுப்பதான் ஊழியக்காரருடைய வேலை. அந்த ஒளி நீங்க பெற்றுக்கொள்ளதான் ஊழியக்காரருடைய வேலை. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க விடுதலை அடைஞ்சீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சாப்பிடும்போது போராட்டம் உண்டு, தூங்கும்போது போராட்டம் உண்டு, விழிக்கும் போது போராட்டம் உண்டு, ஒவ்வொரு மணிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். போராட்டம் பார்ப்போம், கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோம். மத்தேயு புத்தகத்தை திருப்புங்க, எப்படி உள்ள போராட்டம் இயேசு போராட்டம் பார்ப்போம். மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி கொள்ளலாம். அல்லேலூயா. அதுல 39 முறை படிச்சீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோட என்ன போராட்டம் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையை விட்டு, நல்லா புரிஞ்சுடுங்க, அந்த கெத்செமனே தோட்டம் எல்லாம் அவர் பற்ற பிரயாசம் எல்லாம் தெய்வீக தன்மையை விட்டுட்டாரு. தெய்வீக தன்மையை விட்டு முற்றிலும் மாம்சமாகி, நீங்கள் எப்படி மாம்சத்தில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மாம்சத்துக்குள்ளாக, சாத்தான் கண்டுபிடிச்சுட்டான். அல்லேலூயா. மாம்சத்துக்குள் ஆன உடனே இவருக்கு ஜெபிக்க ஆள் தேவைப்பட்டது. எங்க டைட்டஸ் பாஸ்டர் இந்த மரண தருவாயில் இருக்கிறார். அந்த மரணத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். உங்க பாஸ்டர் இத்தனை நாள் இருப்பார் என்று சொல்லி நான் அவங்க மகளுக்கு வெளிப்படுத்தினேன், ஐயாவுக்கு மகளுடைய. சரி, மரணத்துக்கு முன்னே ஒரு முறை பார்க்கணும்னு சொல்லி நாகூர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நான் மஸ்கல்ல பார்க்க போனேன். அவர் நாக்கு அடிபட்டுட்டு நாவு பேச முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கார். கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு வாரம் கூட தான் இருந்தார். அப்போ இவருக்கு ஜெபிக்கணும். நான் நினைக்கிறேன் அவர் பெரிய மனுஷாச்சே. அல்லேலூயா. அவர் இப்படி காக்குறாரு. அல்லேலூயா. அவங்க மகளுக்கு புரிஞ்சிருச்சு அவர் ஜெபிக்க விரும்புகிறார் பாஸ்டர்னு சொல்லி. நான் அவரை தொடர்ந்து பயமாக்கும். அல்லேலூயா. வயசுல பெரியவர், ஊழியக்கார் பெரியவர். நான் போய் தள்ள தொட்டேன், ஜெபம் பண்ணனேன். அல்லேலூயா, பிரைஸ்-எல்லாம், ஆமென். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, இன்னைக்கெல்லாம் அது புரியாதுங்க, இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த பாரம் தெரியாதுங்க. நீ இன்றைக்கு ஆத்மீகத்தில் வளருவாயானால் ஒரு காலத்தில் உன் மரண படுக்கையில் சாத்தான் போராட வருவாய். அப்போது யுத்தம் செய்ய நீ நேற்று வரை செய்த யுத்தம், முந்தான் வரை செய்த யுத்தம் உன் ஆத்மாவில் கடக்காதனால அந்த பிசாசுக்கு விரோதமாய் தேவதூதர்கள் போராடுவாங்க. பிரைஸ்-எல்லாம், அல்லேலூயா, பிரைஸ்-எல்லாம். அங்கத்தான் தேவதூதர் இறங்கி வாரது. என் பிள்ளை இன்னைக்கு வரை எனக்காக நின்றான், இன்னைக்காக வாழ்ந்தான், மாம்சம் செத்து போச்சுன்னு சொன்ன உடனே போராட வருகிறையா என்று சொல்லி அந்த தூதர்கள் போராடுவாங்க. ஹல்லேலூயா. நீ வெற்றி பெறலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ விடு, தேவையில்லாத ஆராதனை விடு. நீ தவறான இடத்துல போய் உட்காராதே. நீ பெருமைக்கும் பேருக்கும் நிக்காத மக்களே, நீ கஷ்டப்பட போற. அல்லேலூயா, பிரைஸ்-எல்லாம், ஆமென். ஆண்டவருடைய போராட்டம் நீங்க தப்புவதற்காக அந்த கடைசி நாள்ல ஆண்டவர் போராடுக பாருங்க. அதுல 26 39 மாத்திரம் படிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புறமாய் விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. 3.5 ஆண்டு ஊழியம் செய்திருக்கா, 3.5 ஆண்டு சுவிசேஷம் பேசியிருக்கா. இந்த 3.5 ஆண்டு சுவிசேஷம் ஃபெயிலியர் ஆக்க. நல்லா புரிஞ்சுடுங்க. ஹலோ, பிரைஸ்-எல்லாம். இதில் என்ன வெளிப்பாடு பேசுறான்னு எனக்கும் தெரியாது. ஆமென். இந்த 3.5 ஆண்டு காலம் ஆண்டவர் அற்புதம் அடையாளம் செய்த 3.5 ஆண்டு காலம் சுவிசேஷம் எல்லாம் ஃபெயிலியர். ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்போது அழுகிறாரோ, இயேசு கிறிஸ்து புழுதியிலே கால்களை முடக்கி
ஒரு சின்ன பிள்ளை அழுகிறது போல பிதாவை நோக்கி அழும்போதெல்லாம் சீசர்களுக்கு வெளிப்பாடல்ல. ஏன்னா இவர் முற்றிலும் மாம்சத்தில் வந்துட்டாரு. தேவ தன்மையை விட்டு மாம்சத்தில் தான் அடிபட போறாரு. அப்ப மாம்சத்தில் நீ அடிபடும் போது தேவ ஆவியான உன்னோடு இல்லாவிட்டால் நீ தோல்வி அடைந்து விடுவாய், நீ கஷ்டப்படுவாய், நெருக்கப்படுவாய், துன்பப்படுவாய். ஆனபடி மாம்சத்தில் நீ வாழும் காலத்தில் சில அடிகள் வரும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் தூதனை அனுப்பி உனக்கு சுகத்தை தர, விடுதலை தர, காயங்களை மாற்ற இந்த நாளே நீ போர்க்களத்திலே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க உன் மனைவி ஒன்னும் காப்பாற்ற முடியாது, அங்க உங்க புருஷன் ஒன்னும் காப்பாற்ற முடியாது, அங்க பிள்ளைகள் ஒன்னும் காப்பாற்ற முடியாது, உலகத்தில் உன்னை நம்பின யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல இயேசு நீ மாத்திரம். அதுக்கு இன்றைக்கு போர்க்களத்தில் இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியான உங்களை தொட்டு கொண்டிருக்கிற வேளை, கர்த்தர் சிலரை விடுதலை கொடுக்கிற வேளை, தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற வேளை, தளர்ந்த முழங்கால்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிற வேளை, கண்கூடரை போல் இல்லாதபடி தேவ ரட்சிப்புகளை வருவதற்காய் சபைக்காய் ஆண்டவர் பாடுபடுகிறார். அங்கே லூசிபர் இறங்கி நிற்கிறாரு. லூசிபர் வெறும் எச்சி பிசாசு அல்ல, அவனே அங்க வந்து நிற்கிறான் முன்ன. அதுல காரியம் நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று, பரிபூர்ணமாகாமல் இயேசு சாக வேண்டும். இன்னொன்று, சிலுவையில அறையாம சாக வேண்டும். ஹலோ, இன்னொன்று, ஏதோ ஒரு புத்தியை வைத்திருக்கிறா, அது நடக்கக்கூடாது. மரணம் உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடாது. நடந்தா அவனுடைய ராஜ்யம் அழியும். ஹல்லேலூயா. அவன் ஃபைனல் போராட்டத்துக்கு வருகிறான். இயேசு மாம்சத்தில் தான் இருக்கிறார், சீசர்களை உதவிக்கு பார்க்கிறார். நான் ஒன்று சொல்றேங்க, எந்த பாஸ்டரும் யாருமே சில மரண வீட்டுக்குள்ள வாகிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு பயமாக்கும். பிரைஸ்லாம் பயமாக்கும். மக்களை நீங்க ஆராதிக்கிறதுனால அல்ல, நான் எப்போதுமே உங்களை சிந்திக்க சொல்லுறது நம்முடைய மரணம். நம்முடைய சகோடைய நம்ம ஷீலாவுடைய அம்மாவுடைய மரணம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். வேற நிறைய மரணங்களை நான் இப்போ பார்க்கறது உண்டு. அல்லேலூயா. அந்த உயிரை விடப்படுற பாடு, அந்த உயிரை விடுவதற்கு படுகிற பிரயாசம் எவ்வளவு என்பது நமக்கு கணிக்க முடியாது. படுக்கையில் 1 வாரம் தூக்கம் இல்லை, 2 வாரம் தூக்கம் இல்லை, பரவேசம். அப்படித்தான் உயிரை விடுறாங்க. நீ லகுவாய் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் ஃபைனல் டே நீ சமாதானமாய் கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு போராட்டம். மாம்சத்தில் போராடுகிறான், சிலுவை அடிக்கப்படுவதை கொண்டு முன்னே வைக்கிறான், காயப்படுகிறதை முன்னே வைக்கிறான், சிலுவை சுமக்கிறதை முன்னே வைக்கிறான், அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் முன்னே ஒரு சீன் போட்டு காட்டி கொடுக்கிறான். போராட்ட களத்தில் நிற்கிறான். சீசர்கள் வந்து பார்க்கும்போது நல்ல தூக்கம், பயங்கர தூக்கம். ஆமே. ஜெயிப்பதற்காய் 1 மணிக்கு போராடி பார்க்கிறார், பின்பு வந்து பார்க்கிறார் தூக்கம், பின்பு வந்து ஜெபித்து விட்டு வந்து பார்க்கிறார், பின்பு தூக்கம், 3வது வந்து ஜெபித்து விட்டு பார்க்கிறார், பயங்கர தூக்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தூக்க மயக்கத்தை தந்து நீ ஜெபிக்க விடாதபடி உன்னை அடைத்து போடும் நீ சொல்ல வேண்டும். தேவ பலன் எனக்கு வேண்டும். தேவ பலத்தினாலே ஜெபிக்க, தேவ பலத்தினாலே பாட, தேவ பலத்தினாலே துதிக்க எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி பலன் இல்லாத வேளையிலே கேட்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தனிமையை நிற்கிறார், அவர் தனிமையை நிற்கிறார், தனிமையாய் போராடுகிறார். இது எதை குறிக்கின்னு சொன்னா, உனக்கு ஒரு தனிமையான போராட்டம் வரும்.
அந்த நாளில் ஜெயம் எடுப்பதற்கு நீ யாரை நம்பாதபடி உலகத்தை நம்பாதபடி, மற்றவர்களை நம்பாதபடி, சொந்தத்தை நம்பாதபடி, இன்றைக்கு என் கூட வா, இன்றைக்கு என்னோட ஒத்துழை, இன்றைக்கு என் சிலுவை பாடலை வந்து போராடி ஜெயம் எடுக்கும் போது அடுத்த நாட்கள் நீ ஒரு பெரிய ஊழியக்காராய், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய், பெரிய ஒரு சுவிசேஷனாய் உன்னை மாற்றுவதற்கு இப்போது சில போராட்ட களத்தில் இருக்க வாலிப பிள்ளைகள் எழும்ப கத்த சொல்லுகிறார். அம்மே, வேற எங்கேயும் பிரச்சனை இல்லைங்க. அந்த போராட்ட களத்தில் நீ மீற முடியும். யாரையாவது கட்டாத்தம் அளிக்க முடியும், யாரையாவது சபிக்க முடியும், சில வேளை கோபப்பட முடியும். நீ தாங்க முடியாத பாரத்தில் கோபப்பட முடியும். கிறிஸ்துவை கூட சபிக்க முடியும். சில வேளை தேவனை குற்றம் சொல்லக்கூடும். சில வேளையில் அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல், உணர்வில்லாமல் தேவனை தூஷிக்க முடியும். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ தாங்க வேண்டும். உன் கஷ்டங்களை, வேதனைகளை தாங்க வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் நீ சகிக்க வேண்டும். அந்த சகிக்க வேண்டுமானால் இப்போதே நீ சரியாய் யுத்தம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சீக்கிரம் முடித்து விடுறான். ஹல்லேலூயா, ரபாலா பாஷஹா லபா ரபானா பாஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இரண்டாவது, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்து சொல்ல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதவர். எங்க சோதனை? ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாம்சத்தில் அடிபட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. மூத்த கொஞ்சம் திருப்புங்க, பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க திருப்புங்க. இப்படி வந்து இருக்கணும். நீ சோதனைக்குள் அடிபட தான் போற, அப்ப உனக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இத்தக்கலம் உனக்கு தெரியல. இன்னைக்கு இத்தக்கலம் உனக்கு தெரியும். இத்தக்கலத்தில் கொஞ்சம் பாடுபட்டவனை மாத்திரம் தெரியும் என்னடா யுத்தம் என்று சொல்லி. பிதாக்கள் சாபத்தை வருத்தி வைக்கும் போது, பிதாக்கள் அக்கிரமங்களை வருத்தி வைக்கும் போது நீ தப்பி போக கத்த சொல்லுங்க. கரங்களை தட்டி கத்தண்டி சொல்லு. அவள் சாபத்தை உனக்கு வருத்தி வைக்கும் போது, அக்கிரமத்தை உனக்கு வருத்தி வைக்கும் போது, நீ வாளா வெட்டிய போக வேண்டும் என்று சாபத்தை உருவாக்கி வைக்கும் போது நீங்க சொல்லு, அப்பம் பாவம், எனக்கு பண்டம் வேண்டியது, முறுக்கு வேண்டியது, சாரி வேண்டியது, அது யாருக்கு வேணும்? தேவை உன் அப்ப நாமையோட ரட்சிப்பு. அது ஒன்னு பரவ வேண்டும். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இரண்டாவது வருகிறார். பின்னும் ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் போகல, சாத்தான் மாறி போகல, சாத்தான் விட்டு போகல. மீண்டும் ஜெபம் பண்ணி வருகிறார். பயங்கர தூக்கமாக்கும். பேதுருவை பார்த்து சொல்லுங்க, இந்த சோதனை உனக்கு வரக்கூடாது, இந்த நெருக்கம் வரக்கூடாது. இந்த ஆத்மீகத்தில் நான் என்ன போறான்னு உனக்கு தெரியல பேதுருவே. பேதுருவே, உனக்கு தெரியல. இனி நீ தப்போதற்கு 1 மணிக்காவது ஜெபிக்கப்படாதுன்னு கேட்கிறார். அல்லேலூயா. என் சகோதரர்களுக்கெல்லாம் இனி ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை. ஒரே குடி, ஒரே ரகசிய பாவம். எங்கேயாவது சண்டை பிடிச்சா உடனே போன் பண்ணி கேட்டீங்களா, உன் வேலை எங்க போச்சம்மா, உன் ஜெபம் எங்க போச்சு, நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஃபைனல் நாள் வரும், உயிரும் போவாது, பிராணனும் போவாது, பிசாசு விடவும் செய்யாது. எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் நடக்காது, எத்தனை டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் தூக்கம் வராது, எத்தனை பாஸ்டர் ஜெபித்தாலும் தூக்கம் வர காரியம் நீங்கள் செய்த அக்கிரமம் அன்றைக்கு சரியாகும். இன்றைக்கு நீ போராடுவாயானால், திருச்சபையிலே போராடுவாயானால், ஜெபத்திலே போராடுவாயானால், இயேசுவின் பக்கமாய் நின்று போராடுவாயானால், கர்த்தர் அந்த நாளில் நல்ல நித்திரை தர கர்த்தர் வல்லவர். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். நீ போராட கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பேதுருக்கு முழிப்பு வரல.
அப்போ சீசர்களுக்கு ஒன்று முழிப்பு வரல. ஆமே. எத்தனையோ ஜபத்தை குறித்து நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ ஜபத்தை குறித்து நடத்தி இருக்கிறேன். என்னெல்லாமோ நடத்தினாலும் எனக்கு ஜபம் பண்ண விடாதபடி கட்டுவான். நானே கெஞ்சுவேன், சொல்லப்பேன், எனக்கு ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், ஜெபிக்க சாத்தம் விடுறான் இல்லப்பா, எனக்கு கிருபை தாரும். அப்படித்தான் ஜெபத்தை நான் சில நாள் வாங்காது. என்னை நிசாரம் போல சிலப்ப கட்ட முடியுது அவனுக்கு. ஹல்லேலூயா. நீங்க எம்மாத்திரம் அவனபடி கத்த சொல்லுங்க. நீங்க உங்களுக்காக, உங்க புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக விழித்திருந்து ஜெபி என்று கத்த சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களை குத்துறது ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்றேன் இல்லை, உங்களை குத்துறதோ கெடுக்கிறதோ ஒன்றும் அல்ல, உங்களை வேதனைப்படுத்துவதோ ஒன்றுமே அல்ல, உங்களை வஞ்சிக்கிறதோ ஒன்றும் அல்ல. ஆமே, ஆமே. யாரையும் வஞ்சிப்பதற்கு ஒன்றும் அல்ல. இதே பணம் நாளைக்கு போதா மற்ற போட எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. பிள்ளைங்க உருவாகி கொண்டு இருக்கிறாங்க, அதனால சந்தோஷம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு பாவத்துக்கு போகாத மக்களே, இந்த சுவிசேஷத்தை கேட்டு விட்டு விபச்சாரத்துக்கு போகாது, இந்த சுவிசேஷத்தை கேட்டு விட்டு தப்பு பண்ணாத. காலம் தாமதித்து வரும்போது நீ ஆக்கினைத்தை படைவாய். மிக கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, ஆமே, ஆமே. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபிக்க சொல்ல. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா, ஆமே, ஆமே. மாம்சம் எப்படி உள்ளது? பலவீனம் உள்ளது. ஒரு மரண படுக்கையில் கிடப்போம், அனுபவம் தெரியாது, சோதனை ஜெயிச்சது கிடையாது, ஒண்ணுமே கண்டது கிடையாது, போராடினது கிடையாது. போராட்டக்காரன் வருவான். இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இத்தனை நாள் நான் ஜெபித்தேனே, என்னை இப்படி ஒரு சோதனை வரணுமா? ஆமென், ஆமென். அந்த பாஸ்டர் வந்தானா வரலையா? அல்லேலூயா. எனக்கு இளைப்பாதல மெடிசனையும் ஏற்க மாட்டேங்குது, இன்ஜெக்ஷனையும் ஏற்க மாட்டேங்குது, டேப்லெட்டும் ஏற்க மாட்டேங்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். சேஜாவோட அம்மாவோட அந்த மரண கட்டத்தில் கொஞ்சம் மருந்தெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, குலுக்கி பறக்கி குடிங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், ஏற்கனவே செத்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த மருந்து கூட இறங்குனா இன்னும் உள்ள வெப்பரா என்ன செய்யும்? உள்ள கஷ்டம். தூக்கி தூர போட சொன்னேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தூர போடுங்க, நடக்காது. ஒரு மருந்துனால இனி ஒர்க் ஆகாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிரியமான தேவ சபைக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அம்மா மகன் தடையெல்லாம் தருவான் முதுகில், அப்பனை தடையெல்லாம் தருவாங்க. இந்த ஃபைனலில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. நீ தப்பித்து போக வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பாவமன்னி பெறணும், பரிசுத்தாவிலே பிரவேசிக்க வேண்டும், எல்லா அகங்காரையும் விடணும், எல்லா பெருமைகளையும் விட்டு விட்டு அடிமை என்று ஒப்பு கொடுத்து நாளை முதல் ஆராதித்து யுத்த களத்திலே வா. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம். அதில் இந்த நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 44 படித்து முடிச்சிடும். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினா. பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேலை வந்தது. அல்லேலூயா, ஆமென். இனி நீங்க தூங்குங்க, இனி நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் வந்த நோக்கம் முடிந்து விட்டது, நான் வந்த காரியங்கள் நிறைவேற போகிறது. உங்களை நம்பி பிரச்சனை இல்லை, பலன் இல்லை. நான் வந்த நோக்கம் இது எதுக்கு குறிக்கன்னு சொன்னா, ஒரு விசுவாசிக்கு கஷ்டமானால் 10 விசுவாசி போராடி ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரன் பாடுனா மற்ற விசுவாசிகள் போராடி ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரன் துன்பம் வேற ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது சில பிசாசுகளை விரட்டி ஒரு சுகத்தை கிடைக்க முடியும். அல்லேலூயா,
அப்ப இனி ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திரை பண்ணுங்க, போய் தூங்குங்க சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா முடிஞ்சிடுச்சு. நான் வந்து மாம்சத்தில் பட வேண்டிய பாடுகள் இன்று முதல் அரங்கேற போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடுகளை கொஞ்சம் லைட்டா சொல்லிவிட்டு நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பு இல்லாமல், போர்க்களத்தில் இல்லாம, நீங்கள் கடைசி நாட்களில் கட்டில சாயும் போது உன் வீடு உள்ள சாத்தான் கூட்டமா இருக்கும். நேற்று வரை என்னோட வாழ்ந்த, நேற்றோட தண்ணி குடிச்ச, நேற்றோட குடிச்ச, நேற்றோட வெறிச்ச, நேற்றோட கெட்ட வார்த்தை பேசின, ஓ சும்மா சபைக்கு போயிட்டு வந்த இல்லையாடே, வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியும் இந்த மாம்சத்தின் வழிதான் நான் ஜெயம் எடுக்கணும், மாம்சத்தின் வழிதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த மாம்சத்துக்குள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் செய்த கிரியைகள் எல்லாம் கூட வருது. மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ தைரியமா போய் ரெஸ்ட் எடு. ஓ ஹல்லேலூயா. புருஷனை பார்த்து சொல்லு, நீ தைரியமா போய் ரெஸ்ட் எடு. நீ அறிந்திருக்காய் ஆண்டவரை, என் பிள்ளை ஆண்டவர் அறிந்திருக்காங்க, என் சபை அறிந்திருக்காது. நான் வசனத்தை பேசி இருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன், சிலரை மீட்டெடுத்து இருக்கிறேன். என் கர்த்தருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1-2 நாள் படுகிற பிரயாசம், 1-2 நாள் படுகிற வேதனையோடு பட்டு நான் உயிர் தெளிந்து தேவ ராஜ்யத்துக்கு போக போறேன். ஆனபடி எனக்கு கலக்கம் இல்லை. கரத்தை தட்டி கத்தபடி நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நித்திரை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும். போராடினாய், பாடுபட்டாய், கடைசி நிமிஷத்தில் வந்து சாத்தான் ஒரு 5 நாள் படுக்கையில் இருக்கும்போது ஒரு போராடி பார்த்தா, நீ ஜெபத்தை விடல, துதி செலுத்துவது விடல, வேதனை கடித்து பிடித்து விட்டு கிறிஸ்து பாடுபட்டதை போல அந்த துக்கங்களை எல்லாம் கடித்து பிடித்து விட்டு கர்த்தருக்கு நன்றி சொன்னாய். கர்த்தர் காணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போராடும் போது ஒவ்வொரு நாள் ஒரு பிள்ளை உண்டாகிறது போல கிறிஸ்து உங்களுக்குள்ள உண்டாகிறார். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் போராடும் போது கிறிஸ்து உங்களை வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்களே, உன் மரண நாளை நீ அறிகிறாய், நீ மரண நாளை அறிவாய். இவ்வளவு நாள் உண்டுன்னு சொல்லி வெளிப்படுத்துவாய். உன் மனைவியோடு வெளிப்படுத்துவாய், மகளே என்னை ஒரு வாரம் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கா, நான் கிறிஸ்துவுக்குள்ள போக போறேன். திடப்படுத்துவாய், பிள்ளைகளை திடப்படுத்துவாய். இதெல்லாம் தான் ரகசியங்க. ஹல்லேலூயா. நீ அதற்கும் என்னை போராடினதுக்கும் ஜெபித்ததற்கும் உள்ள ஒரு வெற்றியை ஆண்டவர் சொல்லுவா, உனக்கு நான் சுதந்திரத்தை தந்துட்டேன், நீ தைரியமாறன்னு சொல்லுவா. நீ மீண்டும் அங்கே பிறப்பதற்காய் அன்போடு உன் மரணத்தை விரும்புவாய். பரிசுத்த ஆவியானவரை தருவதற்காய் சபை இன்றைக்கே போராட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி போராட ஆவியானவர் சொல்லுகிறார். மகனே நீ போராடுடா, நீ போராடுடா, நீ போராடு. வாலிப பிள்ளைய போராடு. அக்கிரமங்கள், சாபங்களை, பாவத்தை விட்டு நீ போராடு, போராடு, போராடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உலகத்தோடு போனா போராட முடியாது. மதினி அவ வேலை அந்த போராட முடியாது. மச்சான வழிபோக்கன் வந்த போராட முடியாது. நீ சபைக்கு வருவாய், உன் கண் அங்கே இச்சித்துக் கொண்டிருக்கும். போராட முடியாது மக்களே. நீ போராட வேண்டுமானால் நீ தனித்தவளாய் மாற வேண்டும். நீ போராட வேண்டுமானால் தனித்துள்ள ஒரு புருஷனாய் மாற வேண்டும். ஆமென். தனித்துள்ள புருஷனாய் நீ போராடி 2-3 ஆண்டுகள் கழியும் போது பிள்ளை செல்வம் உண்டாகும். நீ ஜெயம் எடுக்க போகாய். ஆபிரகாம் ஜெயம் எடுக்க பிள்ளை செல்வம் வாக்குத்தத்தம் கொடுத்தா உண்டாகும். திருமண காரியங்கள் நடக்கும், நோய்கள் மாறும், கட்டுகள் உடையும். இனி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி போர்க்களத்தில் இருக்கிறதுனாலே உன்னை ஜீவனோடு கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தருக்கு உள்ள போராட்டம் உனக்கு உண்டு. அஸ்கில்லா பிஸ்கிலால் கொண்ட போராட்டம் உனக்கு உண்டு. நீ போராடு. அப்படித்தான் கிறிஸ்து உனக்கு கொண்டு வர முடியும். எப்போது உடைந்த உள்ளத்தோடு போராடுகிறையோ கிறிஸ்து உன் உள்ளத்திலே பிரவேசிப்பார். அன்று முதல் நீ புதிய ஒரு ஜீவன் பிரவேசித்து வளருவதற்கு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நீ போர்க்களத்திலே நிற்கிறாய், போராடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் உனக்கு தெரியும், அதன்படி இப்ப சொல்றேன், கவனிச்சிடுங்க. ஆமென். நேற்று ஒரு பிள்ளை கிட்ட சொன்னேன், உன் அண்ணனை கடிந்துகொள்,
உன் அப்பனை கடிந்து கொள். அல்லேலூயா. வெற்றான கடிந்து கொள், ஜெயிலுக்கு போன கடிந்து கொள், அழாத. குடிக்கான கடிந்து கொள். நீ விஷமாக்கம் கொடுக்கறது அண்ணனுக்கு, நீ கடிந்து கொள். நீ ஒரு அண்ணன் எனக்கு வேண்டான்னு சொல்லு. குடிக்க அப்ப நீ வேண்டான்னு சொல்லு. விபச்சார அப்ப எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு. அவனை பிழைப்பானுவா. நீ இடம் வச்சு கொடுத்தா அவன் அழிவானுவா. நீ நாசமாத்தான் போக போற. கரங்களை வைத்து கத்த நன்றி செலுத்தும். உங்களுக்கு அருகதை உண்டு பேசுவதற்கு, சத்தியத்தை பேச அருகதை உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த சான்ஸ் அதுதான் போராட்டம். அந்த போராட்ட களத்தில் வாங்க பிள்ளைகளே, நீ அருமையா வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். ஒரு தகப்பன்ட்ட பேசும்போது என்னதாரு, 2-3 பேர் வெட்டினாலும் என் பிள்ளை தடுத்து நின்றுட்டான் இல்ல, கில்லந்தாப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதா அப்பன். ஆமென். என் வீடு சமாதானமா இருப்பதற்காக பிதாக்கள் நீங்கள் போர்க்களத்தில் நில்லுங்க, பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க. பிள்ளைகள் போர்க்களத்தில் நில்லுங்க, உன் பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க. இப்படி கடைசி வரை போர்க்களத்தில் ஜெயிக்கிறதான் பெந்தேகோஸ்து அனுபவம். அதில் நீ ஈடுபடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம்.